Hi friends, welcome to Kutty Jofina English. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல ஒரு ஈஸியான ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல இங்க லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண அதே டாக்குமெண்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து டிஸ்ப்ளே பண்றேன். இப்போ இது போல வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து இது போல வந்து டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரியல, அப்படின்னு என்ன ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னும் போது நான் சொல்கிறேன் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்றது ஈஸியாக வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த எலிஜிபிலிட்டி செல்லில் வந்து 1 by 1 வந்து எஸ் நோன்னு இருக்குல்ல, அதை வந்து 1 by 1 வந்து கிளிக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த ஃபார்முலா பார்லேயே வந்து அந்த ஃபார்முலாஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதே வந்து 1 by 1 கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே டைமில் எல்லா ஃபார்முலாஸும் எனக்கு டிஸ்பிளே ஆகணும், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியணும் அப்படின்னு வந்து இந்த ஷார்ட்கட் கீ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீபோர்டில் கண்ட்ரோல் டில்டா சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பட்டனையும் டில்டா சிம்பிளையும் வந்து சேம் டைம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமே வந்து அங்கே வந்து நமக்கு வந்து என்னென்ன ஃபார்முலா வந்து அங்கங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லா டேட்டாலுமே இது மட்டும் கிடையாது, எந்த ஒரு டேட்டா எடுத்துட்டாலும் வந்து என்ன ஃபார்முலா வந்து அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அங்கே வந்து ஃபுல்லாக வந்து கிளியராக வந்து டிஸ்பிளே ஆகிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டிக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஃபுல்லாக வந்து கிளியராக வந்து டிஸ்பிளே ஆகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லை, வேற ஒரு மார்க்ஷீட் டாக்குமெண்ட்க்கு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்க. இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து மார்க்ஷீட் வந்து இங்கே வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இதோடைய டோக்கனை வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டோக்கன் வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது நம்ம தெரியல அப்படின்னும் போது இப்போ இந்த ஷார்ட்கட் கீயை வந்து கண்ட்ரோல் டில்டா சிம்பிளை வந்து திரும்ப வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த டோட்டலில் வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இங்கே வந்து ஃபுல் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் உங்களுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும்போது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ஆன்சர் வந்து கொண்டு வந்தாங்க கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் கீ தான் கண்ட்ரோல் டில்டா சிம்பிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.